உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்று எமது வேதம் எங்களுக்கு உணர்த்துகிறது, போதிக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மாண்புமிக்க மேன்மை மிக்க பண்பாட்டிற்கு சொந்தக்கார ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்று பெருமை கொண்டோம். வந்தவரையெல்லாம் வாழ வைத்ததில் சிக்கல் இல்லை, வந்தவரையெல்லாம் ஆள வைத்ததில்தான் இவ்வளவு சிக்கலும் உருவாகிவிட்டது. தமிழன் தன் பெருந்தன்மையால் பிழை செய்தான். அவனுடைய மனிதாபிமானத்திற்கும் இளிச்சவாய்த்தனத்திற்கும் ஒரு நூலளவுதான் இடைவெளி இருக்கிறது. அவனுடைய பெருந்தன்மையை பிறரெல்லாம் இளிச்சவாய்த்தனம், ஏமாளித்தனம் என்று எண்ணிவிட்டார்கள். தமிழர்கள் அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் இல்லாத முட்டாள்கள் என்று நீண்ட நாட்களாக இந்த நிலத்தில் ஆட்சியாளர்கள் கருதி கொண்டிருந்து விட்டார்கள். என் அருமை மக்களே, என் அன்பான சொந்தங்களே, என் உயிருக்கினி என் உடன் பிறந்தவர்களே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, எங்களை பாருங்கள். உங்களிலிருந்து வந்தவர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் சகோதரர்கள். எதற்காக இந்த வேலையை செய்கிறோம்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் தாய்மொழி தமிழ் இன்று சிதைந்து அழிந்து போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று நமது பாட்டன் பாரதியை பாடினார். அதேதான் அவன் பேர பிள்ளைகள் என்று சொல்கிறோம். ஆம் பாரதி, எங்கும் காணோம் என்று சொல்கிறோம். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று நமது எழுச்சி பாவலன் கனக சுப்புரத்தினம் என்கிற பாரதிதாசன் பாடினார். உயிருக்கு நிகரான நமது தாய்மொழி தமிழ் இன்று தமிழ்நாட்டில், தமிழர் நாட்டில், தமிழர் ஏட்டில், தமிழர் வீட்டில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் சிதைந்து அழியும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா? படையெடுத்து வர வேண்டியதில்லை. யானைப்படை, குதிரைப்படை கொண்டு வர தேவையில்லை. துப்பாக்கி தேவையில்லை, பீரங்கி தேவையில்லை, வான்வெளியில் இருந்து குண்டுகள் வீச தேவையில்லை. ஒரு உயிரை பலியிட வேண்டியதில்லை. ஒரு உயிர் ஒரு ரத்த துளி பூமியில் சிந்த வேண்டியதில்லை. ஆனால் அந்த நாட்டை அழித்து விட முடியும். எப்படி? முதலில் அவன் மொழியை அழித்து விடு. அவன் மொழியை அழித்தால் அவன் கலை, இலக்கியம், பண்பாடு செத்துவிடும். அது செத்து போனால் அந்த இனம் செத்து போகும். தானே அந்த நாடு அழிந்துவிடும். இதுதான் உலகெங்கும் இருக்கிற வரலாற்று உண்மை, நிகழ்ந்திருக்கிற நிஜம். ஏறக்குறைய நமது மொழி சிதைந்து அழிந்து போய்விட்டது. எங்கும் இல்லை தமிழ். பள்ளிக்கூடத்தில் இல்லை, கல்லூரிகளில் இல்லை, வழிபாட்டு தளத்தில் இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, ஆட்சி மொழியாக இல்லை, அதிகார மொழியாக இல்லை, பண்பாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக இல்லை, வர்த்தக மொழியாக இல்லை, வாய்மொழியாக இல்லை. எங்குமே என்னுயிர் தமிழ் இல்லை. ஆனால் நாடு தமிழ்நாடு, தமிழருக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு என்பதை என் அன்பான மக்கள் புரிந்து கொள்ளணும். அதிகாரத்தில் இருந்தவர்கள் மொழிப்போர் ஈகியர் செய்த ஈகத்தில் தான் அதிகாரத்திற்கு வந்தது திமுக. ஆனால் என் மொழி சாகும் போது அதை காக்க என்ன செய்தது என்றால் பதில் இல்லை, செய்யல. மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெருதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன். ஒரு முடிவெடுத்தோம் இந்த பிள்ளைகள். இவர்கள் செய்யல, வேற வழி இல்லை, செய்யணும். நாங்களே வழியாக வந்தோம், நாம் தமிழர் என்று. என் தாய்மொழி மீட்சிக்கு, சாதி மதங்களாக பிரிந்து நின்ற தமிழர் தேசிய இனத்தின் எழுச்சிக்கு நாங்கள் சாதி மத உணர்ச்சியை சாகடித்து விட்டு தமிழர் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் திரண்டு நாங்கள் தமிழர்கள் என்று கிளர்ந்து எழுந்தோம். இது வரலாற்றில் பெரும் மாற்றம், ஒரு புரட்சி. தமிழர்களுக்கு எதிரி ஆரியர்களா, சிங்களவர்களா? இல்லை, அவர்களுக்கு உள்ளே இருக்கிற சாதியும் மதமும் தான் இது இரண்டையும் விட மிக மோசமான எதிரி என்பதை என் அன்பான மக்கள் புரிந்து கொள்ளும்.
தமிழர்களுடைய ஓர்மையை பிரிப்பது, சிதைப்பது எது? இந்த சாதி மத பிணக்கு, பிளவு. ஒரு இந்து தமிழனை நிறுத்தினால் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், பகை. ஒரு இஸ்லாமிய தமிழரை நிறுத்தினால் வேட்பாளராக இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், பகை. இந்த இரண்டு தமிழரையும் நிறுத்தினால் கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான், பகை. பிறகு யார் சரி செய்வது? ஒரு தேசியனத்தின் மக்கள் முக்கரைகளாக பிரிந்து பிளந்து கிடந்தால் எப்படி தமிழர் ஓய்மை வரும்? அவனுக்கென்று வலிமையான அரசியல் எப்படி வரும்? இதை யார் சரி செய்வது? இதை ஒன்றாக்க ஒரு வல்லமை இல்லையா? ஒரு வாய்ப்பு இல்லையா? தேவராக, தேவேந்திரராக, நாடாராக, கோணாராக, செட்டியாராக, பிள்ளையாக, முதலியாராக, கவுண்டராக, பறையராக, படையாட்சியாக எத்தனை காலம் பிளந்து பிரிந்து நிற்பது? இந்த தேசிய மக்களை ஒருமைப்படுத்த, ஒன்றுபடுத்த ஒரு வாய்ப்பும் இல்லையா? இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு. எது? நாங்கள் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை தவிர வேறு வழி இல்லை. உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன், உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் மறந்தவன் சீமான் பரம்பரை பரம்பரையாக இந்த மண்ணை ஆண்ட மன்னனா? மந்திரியா? அவன் மகனா? பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து பதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு பெரும் செல்வந்தனா? எதற்காக என் பின்னால் வந்தீர்கள்? இவன் தமிழ் தாயின் மகன், தூய தமிழன் என்ற உணர்வில் வந்தீர். பிளந்து பிரிந்து கிடந்த எங்களை இணைக்க வல்லமை பெற்ற இரண்டே இரண்டு கருவி. ஒன்று என்னுயிர் தமிழ், எங்கள் தாய்மொழி தமிழ். அதற்கு இணையான மிகவும் வலிமை பெற்ற ஒரு ஆயுதம் என்னுயிர் தலைவன் பிரபாகரன் என்ற பெரும் நெருப்பு. ஒரு மாபெரும் காந்தம். எங்கு வைத்தாலும் அருகில் இருக்கிற எல்லா இரும்பு துகள்களையும் இழுக்கிற காந்தம் போல பிரபாகரன் என்ற ஒத்த பெருமகன் உலகெங்கும் இருக்கிற தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை ஒரே குடையில் நாம் தமிழராக குவித்தார். அடிமை தமிழ் தேசியனத்தின் உரிமைக்கு எளிய மக்கள் முன்னெடுக்கிற புரட்சிதான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற இந்த அரசியல்.